வெள்ளித்திரையில் அறிமுகமாவதற்கு முன்பே போ என் இதயம் தரையில் பாடல் மூலமா திரை ரசிகர்கள் மனதை கவர்ந்தவர் பவானி ஸ்ரீ. பிரபல இசையமைப்பாளர் ஜி பிரகாஷின் தங்கையும் ஆவார். விடுதலை படத்தில் இடம்பெற்ற காட்டுமல்லி பாடலையும் பவானி ஸ்ரீயும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. அவர் நடித்த முதல் படமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் பவானி ஸ்ரீ அளித்திருக்கும் பேட்டி ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. சினிமாவை பொறுத்தவரை இங்கு ஆணாதிக்கம் நிறைந்த உலகமாக இருக்கிறது என்பதை பலரும் வெளிப்படையாக பேசி வருகின்றனர். அதற்கு எடுத்துக்காட்டாக சில இயக்குநர்களும் நடிகர்களின் செயல்களும் பட்டவர்த்தனமாக தெரிய வருகிறது. இந்த சூழலில் சினிமாவில் பெண்களுக்கு நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற செல்லாட்டல் காலம் காலமாக நிகழ்ந்து வருகிறது. அதை எதிர்த்து வெளிப்படையாக சண்டையிட்ட நடிகைகளுக்கு சில காலம் சினிமா வாய்ப்புகள் கிடைக்காத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். குறிப்பாக சினிமா உலகில் நடிப்பில் மட்டுமே பெண்கள் அதிக ஆர்வம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் போன்ற பணிகளில் மிகவும் குறைவுதான். சினிமாவில் நடிகையாக அறிமுகமாக வேண்டுமா அல்லது பிரபலமான இயக்குனர் படத்தில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த பெண்களிடம் கேட்கும் முதல் கேள்வி அட்ஜஸ்ட்மெண்ட். பட வாய்ப்புகளுக்காக படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சில மறைமுகமாகவும் பலர் ஓப்பனாகவும் கேட்பதாக பல முன்னணி நடிகைகள் பல பேட்டிகளில் தெரிவிக்கின்றனர். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற பிரச்சனையை எதிர்கொள்ளும் நடிகைகள் சாமர்த்தியமான பதிலால் தப்பித்து விடுவதாகவும் அவர்களே தெரிவிக்கின்றனர். சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைக்கு பல முன்னணி நடிகைகள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் 90களில் கவர்ச்சி நடிகையான வலம் வந்த விசித்ரா, ஷக்கீலா, நயன்தாரா, சனம் செட்டி போன்ற நடிகைகளும் இது குறித்து சமீபத்திய பேட்டியில் தைரியமாக பேசியிருக்கின்றனர். பெண்கள் சிலரிடம் கொடுப்பதால் தான் இது போன்ற தவறுகள் நடப்பதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் நடிகை பவானி ஸ்ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து ஓப்பனாக பேசியிருப்பது வைரலாகி வருகிறது. இதுவரை எனக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டது கிடையாது. சினிமாவில் எனக்கு யாரும் அப்படி அப்ரோச் பண்ணவில்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற ஒன்றை நான் சந்திக்கவும் இல்லை. இதற்கு காரணம் பெண்களின் பயமும் தயக்கமும் தான் என்று தவறாக நினைக்கிறார்கள். தற்போது அட்ஜஸ்ட்மெண்டில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மீட்டூ போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களில் பெண்கள் பயப்படக்கூடாது. ஒரு ஆண் தங்களிடம் தவறான எண்ணத்தோடு அணுகினால் பயம் இல்லாமல் வெளியே கொண்டு வந்தாலே போதும். பிறகு அவர்களது முகத்திரை கிழிந்துவிடும். இதன் மூலம் மற்ற பெண்களுக்கும் இது நடப்பதை தவிர்க்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.